வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கிரைம் ஆர்டிகல் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல இருக்க நிறைய கதைகளை ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதுதான் கடைசி கதை. மற்ற கதைகளை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலுக்குள்ள வந்து ஸ்க்ரோல் பண்ணி பாருங்க. இந்த கதைகள்லாம் உங்களுக்கு கிடைச்சிரும். கிரைம் ஆர்டிகல் சீரீஸா நிறைய பேர் பாக்குறீங்க. ஆனா இதே மாதிரிதான் கிரைம் பெட்ரோலும் இருக்கு. அதை பெருசா பார்க்க மாட்டீங்க. ஏன் எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. என்ன வித்தியாசமா உங்களுக்கு தெரியுதுன்றத சொல்லுங்க. ஏன்னா கிரைம் பெட்ரோலை விட பட்ஜெட் கொஞ்சம் இது ஜாஸ்தியா இருக்கும். கொஞ்சம் ரிச்சா எடுத்திருப்பாங்க. அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். மற்றபடி கதைலாம் சேமா தான் இருக்கும். இந்த பிளாட்டை பத்தி நான் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய ஸ்பாய்லர் ஆயிடும். அதனால பிளாட்டை சொல்லாமே எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனே முஸ்லிம்ஸ் பெரும்பான்மையா வாழ்ற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. நசீமான்ற ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணை காட்டுறாங்க. இவங்க காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க இப்ப ஆட்டா ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. அந்த ட்ரெஸ்ஸை போட்டவங்க ரீல்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கொஞ்சம் ஆட்டான ரீல்ஸ் எல்லாம் பண்ணி சோசியல் மீடியால இவங்க போடுவாங்க போல. இப்ப மெக்கானிக் ஷாப்ல வேலை பார்க்குற அன்வர்னு ஒரு பையனை காட்டுறாங்க. இவன் நிறைய ரீல்ஸை பாக்குறான். இந்த பொண்ணோட ரீல்ஸையும் பாக்குறான். இந்த பொண்ணோட ரீல்ஸை பார்த்தோன்னா பிடிச்சிருது. இந்த பொண்ணு ரீல்ஸ் மத்தது என்ன இருக்குன்ற மாதிரி ஒவ்வொன்னா பார்த்துட்டு இருக்கான். டே வந்து வேலையை பாருன்ற மாதிரி கூட இருக்க அண்ணன் சொல்றாரு. இந்த ரீல்ஸை பாருங்களேன் சூப்பரா இருக்குன்ற மாதிரி இவன் காட்டுறான். இந்த பொண்ணு நம்ம ஏரியா பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்னென்ன சொல்றீங்க, நம்ம ஏரியா பொண்ணா, வீடு எங்கன்னு தெரியுமான்ற மாதிரிலாம் கேட்கறான். இந்த பகுதியில தான் இருக்குன்ற மாதிரி இந்த அண்ணனுமே டீட்டெயிலாம் சொல்லிடுறாரு. இப்ப அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, காலேஜ் எல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸுங்க கூட நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த அன்வர் இருக்கான் பாத்தீங்களா, பைக்ல இருந்து இவங்களை பார்த்துட்டு இருக்கான். என்ன இப்படி பாக்குறான்ற மாதிரி நசீமாவும் கவனிச்சுக்கிட்டே இங்க இருந்து கிளம்பி போறாங்க. இங்கதான் இந்த எபிசோடோட டைட்டில் என்னன்றதை நமக்கு போடுறாங்க. இப்ப நைட்டு நேரம் இந்த அன்வர் இருக்கான் பாத்தீங்களா, அவங்களோட ரீல்ஸையே பார்த்துட்டு இருக்கான். அவங்கள ரொம்ப பிடிச்சிருது. அவங்கள கிஸ் பண்ற மாதிரிலாம் இவன் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். எல்லாம் கற்பனை மட்டும்தான். இப்ப ஈவினிங் டைமே இவன் வேலை இருக்குன்னு கிளம்புறான். டேய் இங்க நிறைய வேலை இருக்குடா, பார்த்துட்டு போன்ற மாதிரி அந்த அண்ணன் சொல்றாரு. இல்லன்னு நான் கண்டிப்பா போகணுன்ற மாதிரி இவனுமே இங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் இவன் வேகமா அங்க இருந்து கிளம்பி இருப்பான். இன்னைக்கு அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது பேசணும்ன்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்ப நசீமா நடந்து போயிட்டு இருக்கும் போது இவனுமே பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு என்ன வேணும், எதுக்காக என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி அவங்க கேக்குறாங்க. உங்க ரீல்ஸ் எல்லாம் பார்த்தேன், சூப்பரா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியா, நன்றின்ற மாதிரி இவங்களும் நடக்க பாக்குறாங்க. உங்க ரீல்ஸை நீங்க வீட்டுல எடுக்காம வெளியே எடுத்தா சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பகுதி இருக்கு, அங்கெல்லாம் எடுத்தா சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். என்ன பகுதின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இவன் அந்த பகுதியை பத்தி கொஞ்சம் சொல்றான். அங்க எவ்வளவு ரீல்ஸ்னால எடுக்கலான்ற மாதிரி சொல்றான். அப்படியா, அந்த இடத்துக்கு என்ன கூட்டு போறியான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா கூட்டு போறேன், பைக்ல ஏறுங்கன்ற மாதிரி சொல்றான். இவங்களுமே சரின்ற மாதிரி இவன் கூட சேர்ந்த மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவனுமே அந்த பகுதிக்கு கூட்டு வந்துடுறான். இவனை நம்பி உள்ள போலாமான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி போலான்ற மாதிரி உள்ள வந்துடுறாங்க. நீ சொன்ன மாதிரியே இந்த பகுதி நல்லா இருக்கு, இங்க கூட வந்து ரீல்ஸ் எல்லாம் எடுக்கலாம் போல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் தான் சொன்னேன்ல இந்த இடம் சூப்பரா இருக்கும்ன்ற மாதிரி இந்த அன்வர் சொல்றான். இப்ப அன்வர் இருக்கான்ல, சட்டுன்னு இவங்களை கட்டி பிடிச்சு முத்தம்லாம் கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றான். என்ன பண்ற, என்ன விடு விடுன்ற மாதிரிலாம் இவங்க கத்திட்டு இருக்காங்க. இந்த சவுண்ட் கேட்டு ஒரு செக்யூரிட்டி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இந்த பொண்ணுகிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்க, நிறுத்து நிறுத்துன்ற மாதிரிலாம் இவனை போட்டு அடிக்கிறாரு. இது போலீஸ் கம்ப்ளைண்ட் ஆயிருது. இப்ப அன்வரை செல்லுல வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. அன்வரோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவனை வெளியே எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வெளியெல்லாம் நீங்க கூட்டு போக முடியாது, கம்ப்ளைண்ட் இன்னும் ஃபைல் ஆகல, கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆகட்டும், இவனை முட்டிக்கு முட்டி தட்டுறன்ற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் கம்ப்ளைண்ட் வாங்க போன அசிஸ்டன்ட் இருக்கார்ல, பேரண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலன்ற மாதிரி சொல்றாரு. இது கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்பலையான்ற மாதிரி இந்த லேடி ஷாக் ஆகுறாங்க. நம்மளே நேரடியா போய் கம்ப்ளைண்ட் வாங்கலான்ற மாதிரி இவங்க கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. எதுக்காக நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல, இந்த மாதிரி அந்த அன்வர் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. பரவாயில்ல மேடம், எங்க பொண்ணு சைட்ல தான் தப்பு இருக்கு, இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பண்ணாதன்ற மாதிரி எவ்வளவோ வாட்டி அட்வைஸ் பண்ணியாச்சு, இவ கேட்கவே மாட்டா அப்படின்ற மாதிரி அப்பாவும் அண்ணனும் போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தா இதை பத்தி வெளியே வரும், எங்களுக்கு தான் தேவையில்லாம அசிங்கம், இதெல்லாம் கம்ப்ளைண்ட் எடுக்காம நீங்க விட்டுருங்கன்ற மாதிரி சொல்றாரு. சரி ஓகேன்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட்டோ ஏத்துக்கிட்டு கிளம்புறாங்க. அந்த பொண்ணோட பேரு நசீமா அப்படின்றது. இன்னமும் செல்லுக்குள்ள இருக்க அன்வர் இருக்கான்ல, நசீமாவை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இப்ப நசீமாவோட அப்பா பயங்கரமா அம்மா கிட்ட சத்தம் போடுறாரு. நீ கொஞ்சம் கண்டிச்சு வைக்க மாட்டியான்ற மாதிரிலாம் திட்டிட்டு இருக்காரு. நான் சொன்னா எங்க கேட்கறான்ற மாதிரி அம்மாவும் கோவப்படுறாங்க. இது எல்லாத்தையும் நசீமா கவனிச்சிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப மறுநாள் காலையில நசீமா இருக்காங்கல்ல, ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. என்னமா நீ கம்ப்ளைண்ட் கொடுக்க விரும்புறியா அப்படின்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் கேக்குறாங்க. இல்ல மேடம், அவனை நான் பாக்கணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஆளுங்க இருக்காங்கல்ல, அன்வரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அன்வர் சிரிச்சுக்கிட்டே இவங்களை பார்த்துட்டு இருக்கான். இவங்க இருக்காங்கல்ல, பலார் பலார்னு கண்ணத்துல அரைறாங்க. ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவனுக்கு ரொம்ப அசிங்கமா போயிருது. உன்னை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி கோவமா இவனும் இங்க இருந்து கிளம்புறான். இவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதனால இவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இவன் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்பாவும் அம்மாவும் இவனை போட்டு பயங்கரமா திட்டுறாங்க.
அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்காததுனால இவன் வெளியே வந்துட்டான், இல்லனா இவன் லைஃபே போயிருக்கோன்ற மாதிரி அப்பா திட்டிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா ஒழுங்கா வேலையை பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பையன் செம்ம கடுப்பா உட்காந்துட்டு இருக்கான். அந்த அண்ணனும் விடுறா பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கு இந்த பையன் இருக்கான்ல, என்ன அரைஞ்சிட்டா அவ்வளவு சீக்கிரம் இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன், கண்டிப்பா அவளை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவமா இவன் பேசிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி 4 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்ப காட்டு பகுதியில 2 பேர் சரக்கச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு சூட்கேஸ் இருக்கு. சூட்கேஸ்க்குள்ள என்ன இருக்கும் பாக்கலான்ற மாதிரி இவங்களுமே ஓபன் பண்றாங்க. அப்படி ஓபன் பண்ணவங்க செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. மனுஷனோட பாகங்கள் தான் இருக்கும், அதாவது உடம்பு தலையை தாண்டி மற்ற பாகங்கள் மட்டும் இருக்கும். இவங்களுமே போலீஸ்க்கு தகவலை கொடுத்துடுறாங்க. போலீஸும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடம்பு தலை மட்டும் இல்லாம இருக்கு, காலு கை தனித்தனியா வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கு. இவங்களுமே பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இவங்களுக்கு மேல இருக்க அதிகாரிங்க கிட்ட தகவலை பாஸ் பண்றாங்க. இப்ப வேற ஒரு ஊரை நமக்கு காட்டுறாங்க. இங்க அப்துல்னு ஒரு பெரியவர் காணாம போயிருக்காரு. அடிக்கடி பசங்களுமே கண்டுபிடிச்சிங்களா இல்லையான்னு விசாரிக்கிறதுக்காக ஸ்டேஷனுக்கு வராங்க. அப்துலுக்கு 2 பசங்க இருப்பாங்க, ஃபைசல், ஃபெரோஸ் அப்படின்றது தான் இவங்களோட பேரா இருக்கும். அண்ணன் தம்பியா இருப்பாங்க. அண்ணன் எப்பதான் கண்டுபிடிப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. உன்னோட அப்பா காணாம போய் இன்னும் 48 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ணா எப்படி, நாங்க விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த அப்பாவை பொறுத்த வரைக்கும் 2-3 கடை ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஒரு கடையில யூசுப் அப்படின்றவர் மேனேஜரா இருப்பாரு. யூசுப் கிட்ட இவங்க விசாரிச்சு பாக்குறாங்க. யூசுஃபும் சில விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த அப்பா அப்துல் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு நாள் ஈவினிங் இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. இன்னொன்னு கடைக்கு தான் போறன்ற மாதிரி தான் யூசுப் கிட்ட சொல்லிட்டு போயிருப்பாரு. இன்னொன் கடையில இவங்க விசாரிச்சு பார்த்திருப்பாங்க. ஆனா அன்னைக்கு அவர் இன்னொன் கடைக்கு போலன்றது தெரிய வருது. இன்னொன் கடைக்கு அவர் போல, என்ன சொல்றன்ற மாதிரி யூசுப் கிட்ட கேக்குறாங்க. என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனாரு, எனக்கு தெரியலன்ற மாதிரி யூசுப் சொல்றாரு. அந்த அப்துல் வீட்டுல தங்குறதை விட அடிக்கடி ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் எடுத்து தங்குறாரு அப்படின்றது இவங்களுக்கு விசாரணையில தெரிய வருது. எதுக்காக ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குறாருன்ற ஆங்கிள் இவங்க யோசிக்கிறாங்க. அதை பத்தி பசங்க கிட்ட கேட்கலான்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் நினைக்கிறாங்க. உங்க அப்பா அடிக்கடி வீட்டை விட்டு வெளியே போய் தங்குறாரு, என்ன காரணம் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதெல்லாம் எங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம், அதெல்லாம் சொல்ல முடியாதுன்ற மாதிரி பசங்க சொல்றாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோன்ற மாதிரி இந்த லேடி போலீஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பசங்க வீட்டுல ஃபாத்திமான்னு ஒருத்தங்க வீட்டு வேலை எல்லாம் பார்ப்பாங்க. அந்த ஃபாத்திமா கிட்ட இவங்க ஏற்கனவே விசாரணை பண்ணிருப்பாங்க. வீட்டுல என்ன கவனிச்ச சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அந்த நாள் ஈவினிங் இருக்காருல்ல, அப்பா கடையை விட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுல அம்மா கூட பயங்கரமா சண்டைலாம் நடந்துட்டு இருக்கு. பசங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப ஃபாத்திமா அந்த இடத்துல கிளீன் பண்றதுக்காக வராங்க. இங்கெல்லாம் ஒன்னும் கிளீன் பண்ண தேவையில்ல, நீ வெளியே இருக்க வேலையை போய் பாருன்ற மாதிரி அண்ணனும் அனுப்பி வைக்கிறாரு. என்ன இப்படி சண்டை போட்டுக்கிறாங்கன்ற மாதிரி ஃபாத்திமா பார்த்துக்கிட்டே அங்க இருந்து கிளம்பி போறாங்க. எப்பயுமே விட இன்னைக்கு சண்டை அதிகமா நடந்துருது போல. அப்ப இதுக்கப்புறம் வீட்டு பக்கமே வரமாட்டேன்ற மாதிரி பேக் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. அம்மாவும் இதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சரி விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி பசங்க சமாதானம் சொல்றாங்க. அப்பா காணாம போயிட்டாருன்னு மட்டும் கம்ப்ளைண்ட்டை வேகமா கொடுத்துட்டீங்க, இதெல்லாம் பத்தி எதுக்காக சொல்ல அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார், எல்லார் வீட்லயும் நடக்கிற மாதிரி எங்க வீட்லயும் அப்பா அம்மாக்குள்ள சண்டை ஏற்படும், அப்பப்ப சண்டை போடுவாங்க, திரும்பி பேசிப்பாங்க, இதெல்லாம் நாங்க எதுக்காக சொல்லணும்ன்றதுக்காக தான் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்க சொல்லிருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கோவப்படுறாரு. இவங்க ஃபேமிலிக்குன்னு ஒரு லாயர் இருப்பாரு. சொத்து சம்பந்தப்பட்ட எல்லா விஷயத்தையும் இவர் தான் பார்த்துப்பாரு. இவருக்கு கால் பண்ணி விசாரிக்கிறாங்க. அவர் மிஸ் ஆவறது தெரியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. சொத்து சார்ந்து உங்ககிட்ட விசாரணை பண்ணோம், ஸ்டேஷனுக்கு வர முடியுமான்னு கேக்குறாங்க. இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன், நான் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வரேன்ற மாதிரி இந்த லாயர் சொல்லிட்டாரு. இப்ப தம்பி இருக்கான்ல, அண்ணன் அப்பாக்கு ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்ற மாதிரிலாம் அண்ணன் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். அதுக்கு அண்ணன் இருக்கார்ல, அப்படிலாம் எதுவும் ஆயிருக்காது, நீ தேவையில்லாம யோசிக்காத, ரிலாக்ஸா இருன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டு போறாரு. இப்ப அம்மா இருக்காங்கல்ல, தம்பி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. ஆக்சுவலா அண்ணன் சரியான கோபக்காரன் போல. அப்பா இவங்களை போட்டு அடிக்கும் போதெல்லாம் அண்ணன் தடுக்கிறதுக்காக வந்திருப்பாரு. ஒருவேளை என் கூட சண்டை போட்டதுக்காக அண்ணன் ஏதாவது பண்ணிருப்பானா அப்படின்ற மாதிரி அம்மா கேக்குறாங்க. சேச்சே, அண்ணெல்லாம் அப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இல்லம்மா, சீக்கிரமா அப்பா கிடைச்சிருவாருன்ற மாதிரி தான் அண்ணன் நம்பிட்டு இருக்கான். அப்படி இருக்கும் போது அவன் எப்படி கொலை பண்ணிருப்பான், அவன்லாம் பண்ணிருக்க மாட்டான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப போலீஸுங்க கால் லாகெல்லாம் நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நோண்டி பார்க்கும் போதுதான் அப்துல் அடிக்கடி போன்ல யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. அந்த நம்பர் யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அவர் காணாம போனாரு பாத்தீங்களா, அதுக்கு முன்னாடி கடைசியா அந்த நம்பர் கிட்ட தான் கால் பண்ணி பேசியிருக்காருன்னு தெரிய வருது. அந்த நம்பர் கிட்ட இருந்து கால் வருது. உடனே கடையை விட்டு அவர் கிளம்பி இருக்காரு. வேற ஒரு கடைக்கு கிளம்புறன்ற மாதிரி கிளம்பி இருப்பாரு. ஆனா வேற ஒரு கடைக்கு கிளம்பாம வேற எங்கேயோ கிளம்பி இருக்காரு. இப்ப வேற ஒரு பகுதியை நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் அப்துல்லோட கார் நின்னுட்டு இருக்கு. ஆளுங்க பார்த்து தகவலை கொடுத்திருப்பாங்க. இப்ப இன்ஸ்பெக்டரும் டீமும் இந்த இடத்துக்கு வராங்க. கார்ல ஏதாவது கிடைக்குமான்ற மாதிரி பாக்குறாங்க. பிரோஜனமா எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. கார் இங்க இருக்கு, அவர் மிஸ்ஸிங், அப்ப அவருக்கு என்னதான் ஆயிருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ள பயங்கரமா டிஸ்கஷன்லாம் நடந்துட்டு இருக்கு.
இப்ப வேற ஒரு பகுதியில ஒரு பாக்ஸ் கிடைக்குது, அதாவது சூட்கேஸ் மாதிரி ஒரு பாக்ஸ் கிடைக்குது. ஓபன் பண்ணி பார்த்தா உடம்பு தலை கிடைக்குது. அதை பாக்குறவங்க பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நபர் இறந்து போயிருக்காருன்னு எல்லா ஸ்டேஷனுக்கும் பாஸ் பண்றாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்டேஷன்ல இருக்கவங்க இதை பாத்துடுறாங்க. அவரோட பாடி கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கிட்ட காமிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, ஃபேமிலி கிட்ட சொல்லிடுறாரு. இப்ப அப்துல்லோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அப்துல் இறந்து போனதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. பசங்க 2 பேருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இதை பண்ணியிருந்தாலும் விடாதீங்க சார், சீக்கிரமா கண்டுபிடிங்கன்ற மாதிரிலாம் அண்ணா சொல்றான். சரி பாத்துக்கிறேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் வாக்குறுதிலாம் தந்துட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஒரு நம்பர் பேசிச்சு பாத்தீங்களா, அந்த நம்பர் யார் வாங்கியிருக்கான்னு இவங்க எடுத்து பாக்குறாங்க. அந்த நம்பரையும் அப்துல் தான் வாங்கியிருக்காருன்னு தெரிய வருது. இன்ஸ்பெக்டர் ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. அப்துல் தான் இந்த நம்பரை யாருக்கோ வாங்கி தந்திருக்காரு. யாருக்கு வாங்கி தந்திருக்காருன்றதை தெரிஞ்சுக்கணும். அப்பதான் கேஸ்ல அடுத்த லீடு நமக்கு கிடைக்கும். இந்த நம்பரை காமிச்சு விசாரிங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. யூசுப்னு ஒருத்தர் மேனேஜரா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்ட இந்த நம்பரை காமிச்சு விசாரிக்கிறாங்க. சரி இது நசீமாவோட நம்பர்ன்ற மாதிரி சொல்றாரு. நசீமாவா, அது யாருன்னு கேக்குறாங்க. இவருமே நடந்த விஷயத்த சொல்றாரு. ஆக்சுவலா நசீமான்னு ஒருத்தங்க இந்த கடையில வேலை பார்ப்பாங்க. இவருக்கு தான் 3 கடை இருக்குல்ல, ஒரு கடையில நசீமா வேலை பார்க்கறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இந்த நசீமா யாருன்றது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அவங்க தான் நசீமாவா இருப்பாங்க. இந்த நசீமா சொந்த ஊர்ல இல்லாம தள்ளி தான் இருக்காங்க. இங்க ஒரு வீடு எடுத்து தான் தங்கி இருப்பாங்க. அந்த வீட்டை செக் பண்றதுக்காக வராங்க. பார்த்தா நசீமா இல்லன்னு தெரிய வருது. அதே மாதிரி நசீமா கடைசி 3 நாளா வேலைக்கு வரலனோ தெரிய வருது. அவர் என்னில இருந்து மிஸ் ஆகுறாரோ அதே டைம்ல இருந்து நசீமாவும் மிஸ் ஆகுறாங்க. நசீமா நீங்க பர்மிஷன் போட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்காங்கன்னு தெரிய வருது. எப்படி ஒரு பொண்ணு கேட்டோம்னா டக்குன்னு பர்மிஷன் தருவீங்கன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கேக்குறாங்க. சார் பாஸ் தான் அந்த பொண்ணு எப்ப பர்மிஷன் கேட்டாலும் தரணும்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் தந்துட்டோன்ற மாதிரி இங்க இருக்கவங்க சொல்றாங்க. அதாவது வேற பிரான்ச்ல இருக்க ஆளுங்களா சொல்றாங்க. பாஸ் பர்மிஷன் தர அளவுக்கு அந்த பொண்ணு செல்வா கூட இருந்திருக்கா. அதே மாதிரி பாஸும் அடிக்கடி அந்த நசீமா கிட்ட போன் மூலியமா பேசியிருக்காரு. 2 பேருக்குள்ள ஏதோ பழக்கம் போயிருக்கு போலன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. நசீமாவோட வீடு இவங்களுக்கு தெரிஞ்சிருது. வீட்டுல போய் விசாரிக்கலான்ற மாதிரி இவங்களுமே வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க. நசீமாவை பாக்குற மாதிரி தான் வந்திருப்பாங்க. நசீமா இங்கேயும் இல்லன்னு தெரிய வருது. இப்ப இவங்களுமே என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உங்க பொண்ணு நசீமா மிஸ் ஆவரா, அதே மாதிரி பாஸ் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரி அப்பா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. சரி உங்க பொண்ணுக்கு யார் கூடயாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. இந்த ஊர்ல தான் ஒரு பையன் கூட பிரச்சனை ஏற்பட்டது, அதுவும் 4 வருஷத்துக்கு முன்னாடின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. அதாவது அன்பர் கூட பிரச்சனை ஏற்பட்டது பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாரு. என் பொண்ணு காலேஜ் முடிச்சோன்னா வேலைக்கு சேர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த ஊர் வேணான்றதுக்காக தான் கொஞ்சம் தள்ளி போய் அவர்கிட்ட பார்த்து பேசினேன்ற மாதிரி சொல்றாரு. அப்பாக்கு தெரிஞ்சவரா தான் அந்த அப்துல் இருப்பாரு. என் பொண்ணை நீங்க தான் பாத்துக்கணும், வேலை போட்டு தரணும்ன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. அவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், நான் இந்த இடத்துலயே ஒரு வேலை போட்டு தரேன்ற மாதிரிலாம் வேலை போட்டு தந்திருப்பாரு. விசாரிக்க போன லேடி அசிஸ்டன்ட் இருக்காங்க பாத்தீங்களா, இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது அன்பர்னு ஒரு பையனுக்கும் நசீமாக்கும் பிரச்சனை எல்லாம் நடந்தது பாத்தீங்களா, அதை பத்தி சொல்றாங்க. சரி மேற்கொண்டு விசாரிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த லேடி அசிஸ்டன்ட்டும் மேற்கொண்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த அன்பரோட அப்பா அம்மாவை கூப்பிட்டு இவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. அன்பர் எங்கன்னு கேக்குறாங்க. அன்பர் எங்களை விட்டுட்டு போயிட்டான், வேற ஏரியாக்கு போயிட்டான், எங்க கூட கான்டாக்டே இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. யூசுப்னு ஒரு மேனேஜரை காமிச்சாங்கல்ல, அவர் விசாரணைக்காக ஸ்டேஷனுக்கு வந்திருப்பாரு. அப்பதான் அன்பர் போட்டோவை பாக்குறாரு. இவன் போட்டோவை எதுக்காக வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாரு. இவனை உனக்கு தெரியுமான்ற மாதிரி போலீஸுங்க கேக்குறாங்க. தெரியும்ன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவர் ஒரு இடத்துல இருக்காருல, அங்கதான் இந்த பையன் வேலைக்கு சேர்ந்திருப்பான். பாஸ் தான் இந்த பையனை வேலைக்கு சேர்த்திருப்பாரு. ஒழுங்கா வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பையன் கிட்ட சொல்லிட்டு போறாரு. இவனுமே முதல்ல ஒழுங்கா தான் வேலை பார்த்திருப்பான். ஆனா ஒரு நாள் இவன் இருக்கான்ல, போனை மத்தவங்க கிட்ட காட்டும் போது நைஸா ஒரு போனை எடுத்து பாக்கெட்ல விட்டுறான். என்ன ஒரு போன் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த மேனேஜர் யூசுப் யோசிக்கிறாரு. சிசிடிவியை செக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது இவன் தான் எடுத்து வச்சிருக்கான்றது தெரிஞ்சிருது. இவருமே உடனே ஓனருக்கு தகவலை கொடுத்துறாரு. ஓனருமே இதெல்லாம் பார்த்துட்டு செம்மையா கடுப்பாயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, ஓடு அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்திலே அரைஞ்சு துரத்தி விடுறாரு. நசீமா வேலை பார்க்குற இடத்துக்கு இந்த அன்பரும் வேலை பார்க்கறதுக்கு வந்திருக்கான், ஏதோ தப்பா இருக்குன்ற மாதிரி போலீஸுங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. நசீமா ஒரு இடத்துல தங்கிட்டு இருக்காங்கல்ல, இப்ப வீட்டுக்குள்ள கதவை திறந்து போறாங்க. கொஞ்சம் தள்ளி இந்த அன்பர் உட்காந்துட்டு இருக்கான். இவங்க போறதையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். முறைச்சு பார்த்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் பாக்குறான். இந்த அன்பர் ஒரு அண்ணன் கிட்ட எடுபடியா வேலை பார்த்திருப்பான். அந்த அண்ணன் கிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாங்க. அன்பரை பத்தி என்ன தெரியும் சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அன்பர் அந்த நசீமான்ற பொண்ணு மேல கோபமா இருந்தான், என்ன அரைஞ்சிட்டா, அவளை விட மாட்டேன்ற மாதிரிலாம் என்கிட்ட பேசினா, எனக்கு இவ்வளவுதான் தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அண்ணனுமே சொல்றாரு. இந்த லேடி அசிஸ்டன்ட் சேகரிச்ச எல்லா விஷயத்த பத்தியும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்றாங்க. இன்ஸ்பெக்டரும் இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கிறாரு. அது என்னன்னா, நசீமாவும் பலார்னு அரைஞ்சிருக்காங்க, அதே மாதிரி அப்துல்லும் பலார்னு அரைஞ்சிருக்காரு.
இதனால அன்வர் 2 பேரையும் சாவடிச்சிருக்கலாம். இப்போதைக்கு நமக்கு அப்துல்லோட பாடி கிடைச்சிருக்கு, போக போக நமக்கு அந்த பொண்ணோட பாடி கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்துல்லோட ஏடிஎம்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி பசங்களுக்கு மெசேஜ் வருது. பசங்க உடனே இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. எந்த ஏடிஎம் அப்படின்ற மாதிரி டீடைல்லாம் வாங்கிடுறாங்க. அந்த ஏடிஎம்ல இருக்க சிசிடிவியை செக் பண்ணலான்ற மாதிரி செக் பண்றாங்க. ஒருவேளை அன்வர் பதிவாயிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் இவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா காசு எடுத்தது அன்வர் கிடையாது, வேற ஒருத்தன். இவன் யாருன்ற மாதிரி இவங்க முடிச்சிட்டு இருக்காங்க. இவன் யாரு என்னன்றதை உடனே கண்டுபிடிங்க, இவன் போட்டோவை எல்லா இடத்துலயும் பாஸ் பண்ணி விடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவன் யாருன்றதை சீக்கிரமாவே இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் பேரு சாதிக் அப்படின்றது. இவன் இதுக்கு முன்னாடியே நிறைய திருட்டு வேலை எல்லாம் பண்ணிருப்பான். இவன் கிட்ட எப்படி ஏடிஎம் கார்டு போச்சுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி அப்துலுக்கு இறுதி சடங்கு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்யறாங்க. இப்ப அண்ணனுமே ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் மேல கோவப்படுறாரு. என் அப்பாவை கொலை பண்ண குற்றவாளிகளை எப்பதான் பிடிப்பீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்கிற இன்ஸ்பெக்டர் கொஞ்சம் ஷாக் ஆயிடுறாரு. கொலைகாரங்க நீ எப்படி முடிவெடுத்த, ஒரே ஒருத்தன் கூட கொலை பண்ணிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. லைட்டா இந்த பையனை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு இந்த அண்ணன் இருக்கான்ல, ஒருத்தன் பண்ணானோ 2 பேர் பண்ணாங்களோ அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, எத்தனை பேர் பண்ணியிருந்தாலும் சரி சீக்கிரமா கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்கன்ற மாதிரி கொஞ்சம் கோவப்படுறான். சரி கண்டுபிடிக்கிறேன் கிளம்புன்ற மாதிரி இவர் அனுப்பி வச்சிடுறாரு. லைட்டா இந்த அண்ணனை கொஞ்சம் சந்தேகப்படுற மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த நாள் அப்துல் எங்க போனாருன்ற மாதிரி இவங்க விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, ஒரு வழியா இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. பீச்சுக்கு பக்கத்துல இந்த ஹோட்டல் இருக்கும். ஆக்சுவலா முதல்ல அந்த நசீமான்ற பொண்ணு ஹோட்டல்ல ரூம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அப்துல் போயிருக்காருன்றது உங்களுக்கு தெரிய வருது. ஆனா அப்துல் திரும்பி எப்ப போனாருன்றதை இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த நசீமா எப்படி கிளம்பி போனாங்கன்றதையும் இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியல. இங்க இருக்க சிசிடிவி எல்லாம் செக் பண்ணோன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம், ரிசப்ஷன் ஏரியால மட்டும் தான் சிசிடிவி இருக்கு, ஆனா பின்பக்கமா போற மாதிரி வழி இருக்கு, அந்த வழியா கூட அவங்க போயிருக்கலாம், இங்க சிசிடிவி எல்லாம் நிறைய இல்லைன்னு சொல்றாரு. சரி அவங்க இருந்த ரூமை செக் பண்ணலாம், இந்த இடத்துல ஏதாவது ட்ரேசஸ் கிடைக்குதா பாப்போன்ற மாதிரி இவங்களுமே செக் பண்ணி பாக்குறாங்க. ஏதாவது சாம்பிள் கிடைச்சா எடுத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஹோட்டல்ல சிசிடிவி கூட வைக்கலையான்ற மாதிரி மேனேஜர் மேல கோவப்பட்டு இருக்காங்க. மேனேஜர் என்ன சொல்றாருன்னா, பெரிய பெரிய ஆளுங்க அந்த மாதிரியான விஷயத்துக்கு தான் இந்த ஹோட்டலை யூஸ் பண்ணுவாங்க சார், அவங்களோட பிரைவசிக்காக இந்த இடத்துல சிசிடிவி எல்லாம் இல்லன்ற மாதிரி சொல்றாரு. இவங்களுமே மேனேஜர் கிட்ட சத்தம்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அடிக்கடி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் யூசுஃபும் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்கிறாரு. விசாரிச்ச டீடைல்லாம் இந்த அண்ணன் தம்பி கிட்ட சொல்லி இருக்காரு. அண்ணன் தம்பிங்க எதுக்காக இதெல்லாம் கேக்குறாங்கன்னு தெரியல. ஒருவேளை அப்பாவை பத்தி என்னதான் அப்டேட்ன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறாங்களான்னு தெரியல. ஒரு லாயர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் வரன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அவர் இப்பதான் வந்திருக்காரு. அவர்கிட்ட இவங்க பேசும்போது ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அப்துல் இருக்கார்ல, இன்னும் சொத்து விஷயத்துல எந்த முடிவும் எடுக்காம இருப்பாரு. அந்த முடிவை இந்த நாள் பண்ண போறன்ற மாதிரி ஒரு நாளை சொல்லியிருப்பாரு. அதுக்குள்ளதான் இந்த மாதிரி அவர் இறந்து போயிருக்காரு. சோ அந்த நாள் வரக்கூடாது, அதுக்குள்ள அவரை சாவடிக்கணும்ன்றதுக்காக யாராவது பண்ணிருப்பாங்களா, இந்த 2 பசங்களே பண்ணிருப்பாங்களான்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சந்தேகப்படுறாரு. அப்துல் எழுதி வச்சாலும் அவங்க 2 பேர் பேர்ல தானே எழுதி வைக்க போறாரு, அவங்க எதுக்காக பண்ண போறாங்கன்ற மாதிரி இந்த லாயர் கேக்குறாரு. இல்ல அப்துல் வாழ்க்கையில வேற ஒரு பொண்ணும் வந்துட்டா, அவ பேர்ல எழுதி வைக்க கூட அவர் நினைச்சிருக்கலாம், அதுக்குள்ள பசங்க இப்படி பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. பசங்க அப்படி பண்றவங்க இல்ல, உங்க விசாரணையை நீங்க பண்ணுங்க, என்கிட்ட இத பத்திலாம் நீங்க ஷேர் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி இந்த லாயருமே சொல்றாரு. இப்பதான் இந்த கதையில சுல்தானான்ற மாதிரி ஒரு புது பொண்ணு வராங்க. இந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா நசீமாவோட ஃப்ரெண்டா இருப்பாங்க. அதே மாதிரி நசீமாக்கு ஒரு அண்ணா இருந்த மாதிரி காமிச்சாங்கல்ல, அவருமே இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப இவங்களுமே நடந்த ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த அப்துல் மிஸ்ஸிங்ல இருந்தாரு பாத்தீங்களா, அப்பதான் இந்த விஷயம் நடந்திருக்கும். நசீமா இருக்காங்கல்ல, இவங்க சொந்த ஊருக்கு வந்துடுறாங்க. ஃப்ரெண்டோட வீட்டு கதவை தட்டுறாங்க. நீ என்ன பண்ற நசீமா அப்படின்ற மாதிரி சுல்தானா கேக்குறாங்க. என் அண்ணனை மட்டும் சாமர்த்தியமா கூட்டு வா, அண்ணன் கிட்ட பேசணும்ன்ற மாதிரி சொல்றாங்க. சரி கூட்டு வரன்ற மாதிரி சுல்தானா இருக்காங்க பாத்தீங்களா, அண்ணனை மட்டும் இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அண்ணனுமே உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் தங்கச்சி கிட்ட கேக்குறாரு. அண்ணன், அந்த அன்வர் இருக்கான்ல, அப்துல்ல கொலை பண்ணிட்டானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி அண்ணன் கேக்குறாரு. அந்த அப்துல் சாரும் நானும் ஒரு இடத்துல இருந்தோம், அப்ப அன்வர் அந்த இடத்துக்கு வந்தான், அப்துல்ல கொடூரமா சாவடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. சரி போலீஸ் கிட்ட போலான்ற மாதிரி அண்ணன் சொல்றாரு. போலீஸ் கிட்ட போனா எனக்கு பிரச்சனை வரும்னு போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணான்ற மாதிரி சொல்றாங்க. சரி இப்ப படுத்து ரெஸ்ட் எடு, எதுனால காலையில பேசிக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. காலையில சுல்தானா கண்முழிக்கிறாங்க. அப்படி கண்முழிக்கும் போது அந்த பொண்ணை காணோம். இவங்க வீட்டுல இருக்க நகையெல்லாம் அவ எடுத்துட்டு போயிருக்கான்னு தெரிய வருது. என்ன நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. அப்பா கிட்ட எப்படி சொல்றதுன்ற மாதிரி தயங்கிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இப்பதான் அப்பா கிட்ட சொல்லி கூட்டு வந்திருக்காங்க போல. அப்துல்லா அன்வர் தான் கொண்டிருக்கான்னு வச்சுப்போம், இந்த பொண்ணு எதுக்காக நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடி போனா அது ஒண்ணுமே புரியல. இதை தாண்டி ஏடிஎம்ல இருந்து அந்த சாதிக்குன்னு ஒருத்தன் காசு எடுத்திருக்கான், அவன்கிட்ட எப்படி ஏடிஎம் கார்டு போச்சுன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்ப 2 பசங்களை நமக்கு காட்டுறாங்க. திரும்பி வேற ஒரு இடத்துல ஏடிஎம்ல இருந்து காசு எடுத்திருக்காங்க. அப்பா கிட்ட 2-3 ஏடிஎம் கார்டு இருக்கும், வேற ஒரு ஏடிஎம்ல இருந்து தான் காசு எடுத்திருக்காங்கன்னு தெரிய வருது. இத பத்தி போலீஸ்க்கு கால் பண்ணி இவங்க சொல்றாங்க.
அப்பயே ஏடிஎம் கார்டு எல்லாத்தையும் பிளாக் பண்ணதானே சொன்னோம், எதுக்காக பிளாக் பண்ணலன்ற மாதிரி போலீஸுங்க பதிலுக்கு கேக்குறாங்க. நாங்க அந்த கார்டை மட்டும் பிளாக் பண்ணோம், பார்த்தா வேற ஒரு கார்டுல எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரெண்டு பசங்க சொல்றாங்க. இப்பதான் இவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அதாவது சாதிக்கு எங்க இருக்கான்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. சாதிக்கு ஹோட்டலுக்கு போனதா ஆளுங்க பார்த்திருப்பாங்க. அந்த ஹோட்டல்ல போய் அமைக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே பொறுமையா கதவை திறந்து உள்ள வராங்க. அந்த சாதிக்கு பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். ரூம்ல சாதிக்கு மட்டும் தான் இருக்கான். இவங்களுமே போதையில இருக்க அவனை எழுப்புறாங்க. அவன் செம்ம போதையில இருக்கான்ல, அதனால நல்லா தண்ணி எல்லாம் ஊத்தி அவனை முழிக்க வச்சிடுறாங்க. சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை பத்தி எல்லாம் இந்த அண்ணனுக்கு தெரிய வந்துருது. இந்த அண்ணனுமே கால் பண்ணிட்டாரு. சாதிக்குன்னு ஒருத்தனை பிடிச்சிருக்கீங்கல்ல, அவன் மூலியமா ஏதாவது தெரிய வந்ததா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தெரிய வந்தா நாங்களே சொல்லுவோம், சும்மா சும்மா கால் பண்ணாது அப்படின்ற மாதிரி இந்த லேடி அசிஸ்டன்ட் சொல்றாங்க. என்ன நடந்தது ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி சாதி கிட்ட கேக்குறாங்க. சாதிக்கும் நடந்த விஷயத்த சொல்றாரு. அந்த அன்பர் கூப்பிட்டு தான் சாதிக்கு வந்திருப்பாரு. ஆக்சுவலா சாதிக்க காசு எடுக்க சொன்னதே அவங்க ரெண்டு பேரா தான் இருப்பாங்க. நைட்டு நேரம் 3 பேருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டு இருக்காங்க. இவன் சாப்பாடுல அவங்க ஏதோ கலந்துட்டாங்க போல. இவனுக்கு பயங்கரமா தூக்கம் வருது. அவங்க ரெண்டு பேருமே படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிருப்பாங்க. என்ன படுக்க வச்சுட்டு அவங்க மட்டும் தப்பிச்சு போயிட்டாங்க. வேணும்ட்டே என்ன மாட்ட வச்சிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். அன்வரும் நீயும் சேர்ந்துதான் அப்துல்ல கொலை பண்ணீங்களா, ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. சார் சத்தியமா இந்த கொலைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது, நான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலா அப்துல்லா அவங்க வர சொன்னாங்கல்ல, அப்துல்லுமே ஹோட்டலுக்கு வந்துடுறாரு. ரிசப்ஷன் ஏரியால தலையை காமிச்சிட்டு இவருமே நேரா ரூம் கிட்ட வந்துடுறாரு. ரூம்ல நசீமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவருமே நசீமா கிட்ட ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அடிக்கடி நடக்கிறது தான் போல. அப்பன்னு பார்த்து இந்த இடத்துக்கு இவனுங்க ரெண்டு பேர் வந்துடுறாங்க. நீங்க பண்ண எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டேன், உங்க ஒய்ஃப் கிட்ட காமிச்சா என்ன ஆகும், அதனால ஒழுங்கா நாங்க கேட்கிற காசை தாங்க, இவ்வளவு காசு வேணும்ன்ற மாதிரி பெரிய அமௌண்ட் கேக்குறாங்க. திடீர்னு எப்படி அன்வர் இந்த ரூம்குள்ள வர முடியும், ஏற்கனவே இந்த ரூம்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கான் போல. அப்ப நசீமாக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்றது அப்துலுக்கு புரியுது. ஆமா எனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி நசீமாவும் சொல்றாங்க. இவர் இருக்கார்ல, வீடியோவை யார்கிட்ட வேணாலும் காட்டிக்கோங்க, எனக்கு பயமே இல்ல, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி கிளம்ப போறாரு. எங்க கிளம்புற, நில்லுன்ற மாதிரி இவனுமே தடுக்கிறான். அப்படி தடுக்கும் போது கழுத்தை பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கான். டே வேணாண்டா விடுன்ற மாதிரிலாம் சாதிக்க சொல்றாரு. அதை மீறியே இவன் கழுத்தை நெரிக்கிறான். ஒரு ஸ்டேஜ்ல கொடூரமா கதையை முடிச்சிடறான். ஏன்டா இப்படி பண்ணன்ற மாதிரிலாம் சாதிக்க கேக்குறாரு. இவன் என்ன பண்றானா, கட்டிங் மிஷினை எடுத்துட்டு அவரை கட் பண்ணலாம் ஆரம்பிக்கிறான். சரி அவன் கட்டிங் மிஷின்லாம் கொண்டு வந்திருக்கான், ஏற்கனவே சாவடிக்கிற ஐடியால தான் வந்திருக்கான், எனக்கு லேட்டா தான் அது புரிஞ்சதுன்ற மாதிரி சாதிக் சொல்றாரு. அதே மாதிரி அந்த பொண்ணு முகத்துல கொஞ்சம் கூட பயம் இல்ல, அந்த பொண்ணுமே விருப்பப்பட்டு தான் இதை பண்ணிருக்கான்ற மாதிரி சொல்றான். பாடி பார்ட்ஸ் எல்லாத்தையும் 2 சூட்கேஸ்ல இவங்க பேக் பண்றாங்க. 2 சூட்கேஸையும் வேற வேற ஏரியால போடணும்ன்ற மாதிரி முடிவு பண்றாங்க. அப்படி முடிவு பண்ணி தான் இவங்க போட்டிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கொல்ல போறாங்கன்னு தெரிஞ்சுதான் நீ கூட போயிருக்க, உண்மையை சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சத்தியமா எனக்கு தெரியாதுன்ற மாதிரி சொல்றான். சரி அவன் வேணும்ட்டே தானே கொலை பண்ணான், யார் சொல்லி இந்த கொலையை பண்ணான், அப்துல்லோட 2 பசங்க சொல்லி தான் அன்வர் இப்படி பண்ணானான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் அப்துலுக்கு 2 பசங்க இருக்கிறதே நீங்க சொல்லி தான் சார் எனக்கு தெரியும், அதை பத்திலாம் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இந்த சாதிக்க சொல்லிட்டு இருக்கான். இப்ப அண்ணன் இந்த இடத்துக்கு கிளம்பி வந்துடுறாரு. இவன் மூலியமா எதாவது கிடைச்சதா, இவன் கொலை பண்ணானா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவனும் இன்னும் 2 பேரும் சேர்ந்து தான் கொலை பண்ணிருக்காங்க. ஆனா யாரு சொல்லி கொலை பண்ணாங்கன்றது தெரியல, சீக்கிரமே யாரு சொல்லி கொலை பண்ணாங்கன்றதையும் கண்டுபிடிப்பன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதாவது அண்ணனை சந்தேகப்படுற மாதிரி தான் இவர் பேசிட்டு இருக்காரு. இது அண்ணனுக்குமே புரியுது. நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க, குற்றவாளியை சீக்கிரமா என் கண் முன்னாடி நிறுத்துங்க, அதுதான் உங்களோட வேலைன்ற மாதிரிலாம் கோவமா பேசிட்டு கிளம்பி போறாரு. இவங்க இந்த பார்டரை கிராஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, இவங்களை கண்டுபிடிச்சீங்கன்னா சன்மானம் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி விளம்பரம் எல்லாம் கொடுத்துடுறாங்க. இவங்க முகத்தை இந்த மாதிரிலாம் மாத்திக்க கூட வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரி முகம் இருந்தா கூட சரி நீங்க புடிச்சு எங்க கிட்ட ஒப்படைங்கன்ற மாதிரி இவங்க நியூஸ் எல்லாம் வெளியிடுறாங்க. எப்படியாவது அவங்க 2 பேரை பிடிச்சிடணும்னு நினைக்கிறாங்க. போலீஸ் இன்ஃபார்மரா இருக்க ஒரு நபர் இருக்கார்ல, சார் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, இந்த ஹோட்டல் ரூம்ல தான் தங்கிட்டு இருக்காங்கன்ற மாதிரி தகவலை கொடுக்குறாரு. அந்த ஹோட்டல் ரூம்ல 2 பேருமே ரொம்ப இன்டிமேட்டா இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி 2 பேருமே சண்டைலாம் போட்டிருப்பாங்க. இப்ப என்னடானா இன்டிமேட்டா இருந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவர் பயந்துகிட்டே கதவை திறக்கிறாரு. பார்த்தா போலீஸுங்க தான் மொத்தமா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரையும் லாக் பண்ணி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி சண்டை தானே உங்களுக்குள்ள இருந்தது, இப்ப என்ன இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்கன்ற மாதிரிலாம் போலீஸுங்க கேக்குறாங்க. இப்பதான் என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு ரிவீல் பண்றாங்க. அவங்க அடிச்சதுனால இவன் செம்ம கோவத்துல இருப்பான். அவங்க போட்டோவெல்லாம் கோவமா பார்த்துட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்தா அவங்க மீட் பண்ணலான்ற மாதிரி ஒரு இடத்துக்கு வர சொல்றாங்க. அந்த இடத்துல வச்சு கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி இவன் கத்தியெல்லாம் எடுத்துக்கிறான். இப்ப கத்தியோட இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்தவங்க இருக்காங்கல்ல, என்ன என் மேல கோவமா இருக்கியான்ற மாதிரி கேக்குறாங்க. சட்டுன்னு இவனுக்கு கிஸ் கொடுக்குறாங்க. நீ அன்னைக்கு பண்ணது எனக்கு பிடிக்கதான் செஞ்சது, அன்னைக்கு நான் சாதாரணமா ரியாக்ட் பண்ணேன், அதுக்குள்ள பார்த்தா வாட்ச்மேன் வந்துட்டாருன்ற மாதிரி சொல்றாங்க.
அதாவது ஸ்டார்டிங்ல இருந்தே இவனை இவங்களுக்கு பிடிக்க தான் செஞ்சிருக்கு. ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு அவங்க ரூம்குள்ள போகும்போது இவன் உட்காந்து பார்த்த மாதிரி காமிச்சாங்கல்ல, பார்த்தவன் அதுக்கப்புறம் கதவை தட்டியிருப்பான். இவனை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க, ரெண்டு பேருமே கிஸ்லாம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு வேலை வாங்கி தான்ற மாதிரி இவன் கேட்கறான். ஆக்சுவலா இவங்க பாஸ் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா நடந்துக்கிறாங்க, வேணும்ட்டே செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செடியூஸ் பண்றவங்க எனக்கு தெரிஞ்ச பையனுக்கு வேலை மட்டும் போட்டு தரீங்களான்ற மாதிரி கேட்கறாங்க. நான் உனக்காக எதுனாலும் பண்ணுவேன், அவனை நாளைக்கே வர சொல்லு, வேற ஒரு பிரான்ச்ல வேலை போட்டு தரேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. வேலை போட்டு தந்திருப்பாரு. அவன் திருடிட்டான்ல, அது தெரிஞ்சோடனே இவர் பயங்கரமா டென்ஷன் ஆயிருப்பாரு. ஏண்டா திருடவா செய்யற அப்படின்ற மாதிரி பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருப்பாரு. இதுக்கப்புறம் இந்த பக்கமே வரக்கூடாது, கிளம்புன்ற மாதிரி இவனை இங்க இருந்து அனுப்பி விட்டுருப்பாரு. இவங்க ரெண்டு பேர் தான் இந்த விஷயத்த பண்ணாங்கன்னு சாதிக்க சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, அவரு சாவுக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க உண்மையை சொல்ற வரைக்கும் எங்கேயும் போக முடியாது, சீக்கிரமே நாங்க உண்மையை வாங்குவோன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேரையும் தனித்தனி செல்ல தான் போட்டிருக்காங்க. இப்ப ரெண்டு பேரோட பேரண்ட்ஸும் தனித்தனியா பேசுறதுக்காக வராங்க. நடந்ததுல உன் தப்பு எதுவுமே இருக்காது, அவன் தான் தப்பு பண்ணிருப்பான், அவனை பத்தி சொல்லுன்ற மாதிரி பொண்ணு கிட்ட சொல்றாங்க. அதே மாதிரி பையனோட பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவ தான் தப்பு பண்ணிருப்பா, அவளை பத்தி சொல்லுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா போலீஸ் கிட்ட பேசுறாங்க. ரெண்டு பேருமே வேற வேற மாதிரி சொல்றாங்க. முதல்ல இந்த பொண்ணு என்ன சொல்றான்னு பாப்போம். இந்த பொண்ணு சொல்றதை நமக்கு விஷுவலா காட்டுறாங்க. இந்த அன்வர் இருக்கான்ல, அப்துல் கிட்ட அடி வாங்கினதுனால செம்ம கோவத்துல இருக்கான். அவனை ஏதாவது பண்ணணும், வர வச்சு போட்டு தள்ளலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதெல்லாம் ரிஸ்க் வேணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவர்கிட்ட இருந்து ஏடிஎம் கார்டை தூக்கிடலாம், அதுல இருந்து நிறைய காசு எடுக்கலாம், நம்ம இங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பான். அவன் தான் இப்படி பண்ணான்ற மாதிரி இவங்க சொல்றாங்கல்ல. ஆனா அவன் வேற மாதிரி சொல்றான். இந்த பிளான் எல்லாமே அவள்து தான், அவ தான் இந்த மாதிரி சாவடிக்கலாம்னு சொன்னா, அதனால தான் நான் சாவடிச்சிட்டேன், ஏன் தப்பு எதுவுமே இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேருமே அவங்கள நல்லவங்களா காட்டிக்கிறதுக்காக அடுத்தவங்க மேல பழிய போடுறாங்க அப்படின்றது இன்ஸ்பெக்டருக்கு நல்லா தெரிஞ்சிருது. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தான் இதை பண்ணாங்கன்றது தெரிஞ்சிருது இல்ல. இவங்க ரெண்டு பேருக்குமே அதுக்கான தண்டனை எல்லாம் வழங்கப்படுது. அந்த அண்ணன் தம்பிக்கும் இவங்களுக்கும் பழக்கம் இல்லைன்றது தெரிஞ்சிருது. சோ அண்ணன் தம்பி சொல்லி இவங்க பண்ணலன்றது கன்ஃபார்ம் ஆயிருது. அண்ணன் மேல சந்தேகப்பட்டிருப்பாங்க, ஆனா அண்ணன் பண்ணலன்றது தெரிஞ்சிருது. இப்ப அண்ணனும் தம்பியும் அப்பா இறந்து போனதை நினைச்சு ஃபீல் பண்றாங்க. அதே மாதிரி ஒய்ஃபும் ஃபீல் பண்றாங்க. இதோடைய கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.